வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். இந்தியா இஸ்ரேல் பாதுகாப்பு ஒத்துழைப்பை அதிகரிக்க நடவடிக்கை. பிரதமர் பயணத்தின் போது முக்கிய பேச்சுவார்த்தை. சட்டப்பேரவை தேர்தலையொட்டி படு ஜோராக விற்பனையாகும் டாஸ்மாக் மதுபானம். நாளொன்றுக்கு 150 கோடி ரூபாய் விற்பனையாவதாக தகவல். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என கூறிய போதிலும் விஜய் கட்சிக்கு யாரும் செல்லவில்லை. திராவிட கழக தலைவர் வீரமணி கருத்து. மீண்டும் சர்ச்சையாகும் திருப்பரங்குன்றம் விவகாரம். மதுரையை சேர்ந்த பரமசிவம் என்பவர் புதிய மனு. திமுக கூட்டணிக்கு செல்ல ஓபிஎஸ் தயக்கம். உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட திமுக வற்புறுத்துவதாக தகவல். இனி விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி வரும் 25, 26 தேதிகளில் இஸ்ரேல் செல்ல இருப்பதால் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. பாலிஸ்டிக் எதிர்ப்பு ஏவுகணை, பாதுகாப்பு அமைப்புகள், லேசர் ஆயுதங்கள் மற்றும் நீண்ட தூர ஸ்டான் ஏவுகணைகள் ஆகியவற்றை இரு நாடுகளும் இணைந்து உருவாக்குவது தொடர்பாக பேசவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தேர்தல் நெருங்கும் வேளையில் டாஸ்மாக் கடைகளில் படு சூப்பராக வியாபாரம் நடக்கிறதாம். நாள்தோறும் சராசரியாக 150 கோடி விற்பனையாகிறது. இது வழக்கமான விற்பனையை விட 10% அதிகம் என்றும் கூறப்படுகிறது. தேர்தல் அறிவிப்பு வெளியானதும் குறிப்பிட்ட அளவிற்கு மேல் மதுபானம் எடுத்து செல்லப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற விதிமுறை உள்ளதால் பதுக்கல் வேலைகளிலும் சிலர் ஈடுபட்டு வருவதாக புகார் எழுந்திருக்கிறது. சிஎம் லயன் அல்ல, அவர் ஒரு லயர் என்றும் தமிழிசை விமர்சித்திருக்கிறார். தமிழக அரசு நிறைய பொய் சொல்வதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசு உதவாமல் தமிழகம் எப்படி முன்னேற முடியும் என்று கேட்டிருக்கிறார். மேலும் அமைச்சர் KN நேரு மீது நடவடிக்கை எடுக்க ஆதாரங்கள் இருப்பதாகவும் குற்றங்கள் செய்துவிட்டு பழிவாங்கும் நடவடிக்கை என்று கூறுவது திமுகவுக்கு வழக்கமாகிவிட்டதாகவும் தமிழிசை கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் வழக்கு தொடர்பாக மதுரையை சேர்ந்த பரமசிவம் என்பவர் புதிதாக இடையூட்டு மனு தாக்கல் செய்துள்ளதால் மீண்டும் சர்ச்சை கிளம்பியுள்ளது. திருப்பரங்குன்றத்தில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதை தடுக்கவே தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக பரமசிவம் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். தீபமேற்ற அனுமதித்தால் அது வழக்கமாக போய்விடும் என்று அமைச்சர் ரகுபதி கூறியதில் உள்நோக்கம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த வழக்கில் தன்னை சேர்க்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சியை ஓபிஎஸ் பாராட்டியது அரசியல் ரீதியாக பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அதுகுறித்து புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு சீட் வாங்கி தர ஓபிஎஸ் முயற்சிப்பதாகவும், ஆனால் உதயசூரியன் சின்னத்தில் மட்டுமே நிற்க வேண்டும் என்று திமுக நிர்பந்தம் விதித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனால்தான் முதலமைச்சரை சந்தித்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்த ஓபிஎஸ் பெயர் கூட்டணி அறிவிப்பு வெளியிடவில்லை என்றும் கூறப்படுகிறது. விஜய் தனக்கு பிடிக்கும் என்று அமைச்சர் காந்தி கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விஜய் சினிமாவில் நன்றாக கை நீட்டுவார் என்றும் சட்டையை மடித்து விடுவார் என்றும் குறிப்பிட்டுள்ள அமைச்சர் காந்தி அது சினிமா என்றும் சினிமா வேறு அரசியல் வேறு என்றும் விளக்கமளித்திருக்கிறார். இதுவரை பெரிய கட்சிகள் எதுவும் கூட்டணிக்கு வராத நிலையில் முக்கிய அரசியல்வாதிகளின் வாரிசுகளை தட்டி தூக்கும் முயற்சியில் தாவேகா தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. அதிமுகவின் முன்னாள் சபாநாயகர் தனபாலின் மகன் லோகேஷ் விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்துள்ளார். இதேபோல தலித் எழில்மலையின் மகளான கேத்ரின் மற்றும் இமானுவேல் சேகரின் பேத்தி சக்கரவர்த்தி ஆகியோரும் இணைந்துள்ளனர். இவர்களை தேர்தலில் களமிறக்க தந்தைக்கும் வாரிசுகளுக்கும் இடையே போட்டியை உருவாக்க தாவேகா திட்டமிட்டுள்ளது.